அடி நானும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை திட்டிருக்கேன். ஆனா அதை கூட நீ பெருசா எடுத்துக்கிட்டதே இல்லை நந்தினி. அடுத்த வாட்டி நான் பேசினா எதுவுமே நடக்காத மாதிரி பேசுவேன். You are such a rare human being with rare trait. ஆனா உன்னோட பொறுமைனாலையும் நிதானத்தினாலையும் நீ என்னையே ஜெயிச்சு காட்டிட்ட. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட மனசையும் நீ கண்டிப்பா ஜெயிப்ப. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. குட் நைட். மாதவி, என்னடி அழுதுகிட்டு இருக்க? என்ன வேற என்னமா பண்ண சொல்றீங்க? அட்லீஸ்ட் அழறதுக்காவது இந்த வீட்ல முடியுது. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? உன்னை யார் இப்ப என்ன சொன்னா? பின்ன வேற என்னமா சொல்லணும்? அந்த வேலைக்காரி கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டாரு. இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமாமா? இவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமாமா? அவ மனசுக்குள்ள என்னை பத்தி எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பா. சரி விடு, பாத்துக்கலாம். மா, சாகர வரைக்கும் இந்த அவமானம் போகவே போகாதுமா. ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு தோட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவ இப்ப வரைக்கும் என் அழுக்கு துணியை தோச்சிட்டு இருக்கிறவ, நான் வாடின்னு கூப்பிட்டா அம்மானு ஓடி வந்து நிக்கிறவ, அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்க வச்சுட்டானேமா. மா, எனக்கு என் கையெல்லாம் அப்படியே கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி இருக்குமா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. மனசெல்லாம் எனக்கு அப்படியே படபட படன்னு அடிச்சுக்குது. மாதவி, கொஞ்சம் அமைதியா இரு. உனக்கு ஏற்பட்ட இந்த அவமானம் உனக்கு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, எனக்கும் சேர்த்து தாண்டி. அவளை ஒரேடியா ஒழிச்சு கட்டிடலாம், கவலைப்படாத. நல்லா சிரிச்சுக்கிட்டு அவ பாட்டுக்கு நல்லா ஜாலியா தானமா இருக்கா. நான் தான் இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், அவள அழறா. அழுவா, அவ கண்டிப்பா அழுவா. நான் அழ வைக்கிறேன். எப்பமா? எப்போ? எனக்கு தெரிஞ்ச அது நடக்கிற காரியமாவே இல்ல. நாமளும் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா எல்லா இடத்துலயும் நமக்கு அவமானமும் அசிங்கமும் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. அவதான் எல்லாத்துலயும் ஜெயிச்சிட்டு இருக்கா. அது வேற ஒண்ணும் இல்லடி. இந்த அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் அவ. அணைய போற விளக்கு. கவலையே படாத. அது என்னமோ இப்ப எல்லாமே அவளுக்கு சாதகமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல மொத்தமா அது அணைஞ்சிடும். நிஜமாவா சொல்றீங்க? கொஞ்ச நாள் தான். கூடிய சீக்கிரம் நான் சொன்னதெல்லாம் நடக்கும். உன் தம்பி அவ தலைமுடிய புடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து இங்க விடுறானா இல்லையான்னு பாரு. என்ன என்ன சொல்றீங்கன்னு புரியல. நிஜமாவா சொல்றீங்க? மாதவி, சொல்றது உன்னோட அம்மா. இது வரைக்கும் சொன்ன மாதிரிலாம் இல்ல. இது கண்டிப்பா நடக்கும். சரியா? நீ எதை பத்தியும் கவலைப்படாம போய் தூங்கு. கூடிய சீக்கிரம் நம்மள புடிச்ச பீட கழிய போகுதுன்னு நினைச்சுக்கோ. வா வா. ஓ அப்படியா? ஓ எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் மனோகர். மனோகர், அதே மாதிரி என்கிட்ட சொன்னதை அப்படியே டாடி கிட்ட ஒரு வாட்டி சொல்லுங்க. 1 செகண்ட். டாடி, மனோகர் மேனேஜர் பேசுறாரு. என்னவா? பேசுங்க. டாடி ஒரு நிமிஷம். ஸ்பீக்கர்ல போடுங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க டாடி, சீக்கிரம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மனோகர், சொல்லுங்க சார். போன மாசத்தை விட இந்த மாசத்து கம்பெனியோட ப்ராஃபிட் டர்ன் ஓவர் மட்டும் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். இது வரைக்கும் நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்படி 2 மடங்கு ப்ராஃபிட் வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். சூப்பர் மனோகர், ரொம்ப சந்தோஷம். நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆமா சார், இதனால கம்பெனி ப்ராஃபிட் மட்டுமே கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் அதிகமாயிருக்கு சார்.
வெரி குட் மனோகர். இதே ஸ்பிரிட்டோட அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா சார். அப்புறம் மனோகர், இன்னொரு விஷயம் என்கிட்ட சொன்னீங்களே, அதையும் டாடி கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமா சார். சார், என்னதான் நம்ம ஓடி ஓடி உழைச்சாலும் எல்லாத்துக்கும் நேரம் காலம் கூடி வந்தாதானே சார் எல்லாமே நமக்கு சேர்ந்து வரும். அப்படி பார்த்தா நம்ம சின்ன முதலாளி அம்மா நம்ம கம்பெனில காலடி எடுத்து வச்ச ராசி தான் சார் உன்னை பத்தி தான் இந்த லாபம் வர்றதுக்கான காரணம் தோணுது சார். சார், நான் மட்டும் இல்ல சார், நம்ம கம்பெனில இருக்கிற முக்காவாசி பேரு இப்படிதான் நினைக்கிறாங்க சார். எல்லாமே அவங்களோட ராசி தான் சார். ஆமாமா, உன்னோட தான். நல்லா கேட்டுக்க. ஓகே மனோகர், சூப்பர், பை. ஓகே டாடி, கேட்டிங்களா? 50 கோடி ரூபாய் லாபமா? செம்ம ப்ராஃபிட் டாடி, இல்ல? அது மட்டும் இல்ல டாடி, நம்ம கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து எப்பவுமே இவ்வளவு பெரிய லாபம் கிடைச்சதே இல்ல. டாடி, இதெல்லாம் யாரால? உங்க மருமகளால, நந்தினியால. சின்னையா கரெக்டா தானே சொல்றாரு. என்ன நான் சொல்றது, சும்மா பேந்தா முடிக்காதா. டாடி, என் பொண்டாட்டி காலடி எடுத்து வச்ச ராசி அப்படி டாடி. ஐயோ, இதெல்லாம் நான் மட்டும் சொல்லல, கம்பெனில இருக்கிற எம்ப்ளாயிஸ் நினைக்கிறாங்க, மேனேஜர் சொல்றாரு. என்ன? ஆத்தாடி, சுந்தரவல்லியம்மா சும்மாவே சாமி ஆடுவாப்புல, இவர் வேற சலங்கையை கட்டி விட்டு உரிமையை அடின்னு அடிச்சு உசுப்பேத்தி விடாப்லையா. என்ன நடக்கும் போது கடவுளுக்கு தான் தெரியும். ஆத்தா, இன்னைக்கு உனக்கு சிறப்பான அர்ச்சனை இருக்கு. ஆத்தாடி டாடி, அது மட்டும் இல்ல, இந்த அச்சீவ்மெண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம தொழிலாளிங்க இல்லனா இது நமக்கு சாத்தியமே கிடையாது. அதனால நாம எல்லாருமே சேர்ந்து ஒரு செலிப்ரேஷன் நம்ம பிளான் பண்ணுவோமா? அது மட்டும் இல்லாம முக்கியமா நாம இவ்ளோ பெரிய லாபத்தை நமக்கு சம்பாரிச்சு கொடுத்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நாம நல்லபடியா ஏதாச்சும் செய்யணும் இல்ல டாடி? பண்ணிடலாம்டா. நார்மலா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது தானே. அதான் அவங்களுக்கு கரெக்டா சம்பளம் போகுது, வருஷம் ஆனா போனஸ் கொடுக்கறோம். இதுக்கு மேல என்ன புதுசா பண்ணணும்? அதெல்லாம் அவசியமே இல்ல. அவங்க வழக்கத்தை விட லாபம் சம்பாரிச்சு கொடுத்திருக்காங்கல்ல. அப்புறம் டாடி, அவங்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலா ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். டாடி, அவங்க உடைக்கலனா இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குமா? இத பாருங்க டாடி, எதுவுமே சும்மா இல்ல, எல்லாருமே கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் வர்க் பண்ணிருக்காங்க. தன்னோட லாப நஷ்டம் எதையுமே பார்க்காம நம்ம சொந்த கம்பெனி மாதிரி அவங்க டே அண்ட் நைட் வர்க் பண்ணி கொடுத்திருக்காங்க டாடி. அதுக்கான கிரெடிட் அவங்களுக்கு போணுமா வேண்டாமா? போணும். அப்பதானே அவங்க தொடர்ந்து இதே சின்சியாரிட்டியோட வேலை பார்ப்பாங்க. இல்லனா இவங்களுக்கு லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்து அதனால நமக்கு என்ன ஆதாயம் அவங்க மனசுல வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது அவங்களோட மனசுல எஃபெக்ட் ஆயிடும் இல்ல டாடி? நான் சொல்லிட்டேன்,